ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹோலண்ட்ன்ற படம் தான். இந்த படத்தை இயக்குனது மிமி கேவ்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க முக்கியமான 3 கேரக்டர்: நிக்கோல் கிட்மேன், மேத்யூ மேக்ஃபைடன், கெயில் கிரேசியா பெர்னல், அப்புறம் ஒரு பையன் நடிச்சிருக்கான் ஜூட் ஹில்ன்ற கேரக்டரில். இந்த 4 பேர் தான். நான்சின்ற டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோல் கிட்மேன். அவள் வந்து ஹோலண்ட் மிச்சிகனில் குடிபெயர்றாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் லைஃப் வாழ்கிறாங்க. 2000 நடக்கிற மாதிரி இந்த கதை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெட்டுன்றவன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கண் மருத்துவராக இருக்கார். அவர் மேலே ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது இந்த லேடிக்கு. அப்போ வந்து இவங்க சக டீச்சரான டேவை வந்து இவன் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவரை விசாரிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவரை விசாரிக்க சொல்கிறாங்க. இந்த விசாரிக்கிற இதுலேயே இந்த நிக்கோல் கிட்மனும் நான்சியும் இந்த வாத்தியாரும் ஒரு அஃபேர் வந்துடுது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து தப்பான உறவில் ஈடுபடுறாங்க. இப்போ வந்து இந்த கண் மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு வர்றதும் விட்டு வராது. இதனாலேயே சந்தேகம் அதிகமாகுது. இப்போ வந்து இந்த ஹோலாண்டில் வந்து ஃபேமஸானது வந்து விண்மில், டுலிப்ஸ், அந்த டான்ஸு, ஒரு ஷூலாம் ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த ஹாரியை வச்சுன்னு எப்படி பாடுபடுறதுன்ற இந்த டீச்சருக்கு வந்து இந்த டேவ் டீச்சரோட அஃபர் இருக்கும்போது இந்த தேவ் வந்து அந்த டாக்டரை போய் சந்திப்பான், ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு. அப்போ வந்து 2 பேருக்கு கை கலப்பு ஏற்பட்டு அந்த டாக்டரை இவன் சாவடிச்சிட்டு வந்துடுவான். ஆனால் அவர் உண்மையிலே இறந்தாரா இல்லையா, அந்த டாக்டர் வந்து மறுபடியும் பழி வாங்குறாரா இல்லையான்றது தான் இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர். இது படம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இது தமிழ்லையும் கிடைக்குது. ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம் நிக்கோல் கிட்மனுக்காக. இந்த நிக்கோல் கிட்மன் பற்றி சொல்கிற பாருங்க. இவங்க பழைய படத்தில் நல்ல கேரக்டராக நடிச்சிருக்காங்க, அதர்ஸ் அது மாதிரி படத்தெல்லாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயசாயும் இது மாதிரி ஒரு மட்டமான கேரக்டரில் எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரில. இதுக்கு முந்தனி படம் வந்து பேபி கேர்ள்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அது அதை விடமான மட்டமான கதை. அதையும் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இந்த 57 வயசில் இப்படி ஒரு கேரக்டர் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. மட்டமான ஒரு கேரக்டர், 2 மட்டமான கேரக்டர். இதுவே தமிழில் யாரும் நடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுவாங்க. அந்த மாதிரி கேரக்டரில் இவங்க எதுக்காக, பணத்துக்காகவா என்னத்துக்குன்னு எனக்கு தெரில. இல்லை ஒன்றும் நடிப்புன்னு இன்னும் சொல்ல முடியாது. அவ்வளோ மட்டமாக தான் இருந்துச்சு. பேபி கேர்லையும் அது மாதிரி தான் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இன்டர்வியூக்கு வர பையனை வந்து அஃபருக்கு வச்சுப்பாங்க, அஃபரில் இருப்பாங்க. ஸோ அதான் அந்த படத்தோட கேவலமான கதையும். அதுவும் ஒரு டப்பா படம் தான். இது அதுக்கு மேலே டப்பா படமாக இருந்தது. ஆனால் சைக்காலஜிக்கல் த்ரில்லராக அந்த கடைசியில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு சீன் வரும். அந்த ஹஸ்பண்ட் வந்து பேசுவான். அவனும் ஒரு வில்லன் மாதிரி தான். ஒரு சீரியல் கில்லர்னு வரத்துக்கு மைண்டில் வரும். அது மாதிரியான சில விஷயங்களை பண்ணுவான். ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் வந்து பேசும்போது அதான் ஹைலைட்டான சீனு. அப்போ தான் இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு இந்த கதைக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அதுக்காக வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு போர் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்பி சொல்கிறேன். ஸோ அந்த பையனுக்கும், அந்த ஹாரி பையன், இந்த டேவ் டீச்சர், இந்த கண் மருத்துவர், இந்த நான்சின்ற டீச்சர், இந்த 4 கேரக்டர் தான் படமே வரும். ஸோ நடுவில் ஹோலண்ட் பற்றிலாம் சொல்லுவாங்க. மியூசிக் இந்த படத்தில் அலெக்ஸ் சாமர்ஸ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து கொஞ்சம் சுமார் படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அமேசான் ப்ரைமில் கிடைக்குது, ஓடிடிலேயே. நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கணுன்னா